அன்பாக்ஸி லன்ஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன அன்பாக்சிங்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு இதே மாதிரி ஒரு அன்பாக்சிங் வீடியோ நான் பண்ணியிருந்தேன். அதில் என்னென்னா, ஆர்டர் பண்ணது வந்துட்டு ராங்காக ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துருப்பீங்க. இதில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அந்த ராங்காக ரிசீவ் ஆனதுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அவங்க வந்துட்டு ரிட்டனாக வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண பேக் வந்துட்டு எங்களுக்கு அமுச்சு வச்சுருந்தாங்க. அதை தான் இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, DJI Osmo Pocket 3, அதாவது இந்த வீடியோ பண்ணுற கேமரா தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நானும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம் நான் நினச்சது தான் வந்திருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் வந்துட்டு தெரியுது பாருங்கள், Osmo Pocket 3ன்னு சொல்லி போட்டிருக்கு. கிடச்சிருச்சு, ஃபைனலி கிடச்சிருச்சு. அதுதான் பார்க்குறீங்க. இதை ஓப்பன் பண்ண உடனே ஓகே ஃபைனலி வந்துட்டு சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சுற்றி பார்த்துட்டு இருக்கிறேன். சுத்தமாக எனக்கு இந்த Osmo Pocket 3 பற்றி DJI பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது. இதை ஓப்பன் பண்ணி இதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு எல்லாமே லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். இதில் என்னென்னா, அமேசானுக்கு வந்துட்டு இஷ்யூ வந்து ரைஸ் பண்ணப்போ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ரிசீவ் பண்ணது ராங்காக வந்துருச்சுன்னா அவங்க அங்கே செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு ஆமாம் அவங்களுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம் நாங்கள் ராங்காக தான் சென்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஆர்டர் பண்ணதோடது வந்துட்டு அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ரீஃபண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஆர்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்துட்டு சர்வீஸ் சார்ஜ் வந்து பே பண்ணது எல்லாமே வந்து அவங்களே வந்துட்டு அவங்க மேலே மிஸ்டேக் இருக்கிறதுனால அவங்களே பே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போது செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இது கிடச்சிருக்குது. இதை அன்பாக்ஸ் பண்ணும்போது எப்படி ஒரு ஃபீல் வருதுன்னா, சேம் நம்ம ஐஃபோன் ஓப்பன் பண்ணுவோம், அன்பாக்ஸ் பண்ணுவோம், அதே ஒரு சேம் ஃபீலிங்ஸ் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலி நல்லா இருக்குது பாருங்கள். அது வந்துட்டு அவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், இதை இப்போ இந்த DJI Osmo Pocket 3 பற்றி எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. எப்போனா ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ரிசீவ் ஆன பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் ஒரு லாஸ்ட் ஒரு 3 வீடியோஸ் வந்துட்டு என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே கேப்சர் பண்ணது வந்துட்டு DJI Osmo Pocket 3 தான் கேப்சர் பண்ணது. அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து சுற்றி பார்க்குறேன். என்னது இதில் வந்துட்டு எங்கே கேமரா இருக்குது, கேமராவே காணலையே அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சொல்லிகிட்டு இருக்கிறேன், கேமராவே காணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அந்த மேலே வந்து டாப்பில் வந்து ஒரு மைக் மாடலில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் இருக்குது கேமரா. ஆக்சுவலி அது வந்து ஹைட் பண்ணி இப்போ திரும்புது பார்த்தீங்களா, கேமரா வந்து ஈஸியாக வந்துட்டு அப்படியே ரொட்டேட் ஆகி பேக்கில் திரும்புது. இது வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்துட்டு அதை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா, இது பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சு பட்டன் வந்து தான் ரெக்கார்டிங் பண்ணுறது. கேமரா தெரியுது பாருங்கள், அதை வந்துட்டு அந்த ஆரஞ்சு பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிறத வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா கேமரா வந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ தான் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறேன், இதை வந்துட்டு இனிதான் இதை வந்து படிக்கிறதுக்கே நிறைய இருக்கும் போல். இதில் வந்து எப்படி படிக்கிறது எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பாங்களா, அதில் ஃபுல்லாக போய் டுட்டோரியலில் போய் பார்த்து தான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் நினச்சி சொல்லிகிட்டு இருந்தேன். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபுல்லாக வந்து நான் எடுத்து வச்சுட்டேன், உள்ளே என்னென்ன இருக்குது, எவ்வளோ திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறது வந்துட்டு என்னதுன்னா, அது ஒரு ஹேண்டில். அது வந்துட்டு இந்த கேமராவுக்கு அடியில் வந்துட்டு அந்த ஹேண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும், சார்ஜபிள் கூட. அதில் நம்ம சார்ஜும் பண்ணிக்கிடலாம் அதை போட்டு. அதுதான் அதில் காமிச்சிருக்காங்க. அடியில் இருக்கிறது என்னதுன்னா ஸ்டாண்டு. நம்ம வந்துட்டு செல்ஃபி ஸ்டாண்ட் மாதிரி இருக்குதுல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இதுக்குன்னே நம்ம வந்து ஸ்டாண்டு தனியாக இருக்குது. அதை வந்து நான் வந்து பேக் ஆட் ஆர்டர் பண்ணல. Osmo Pocket 3யோட பேக் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் ஆட் வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது என்னோடய ஹஸ்பண்டு. ஸோ இதில் வந்துட்டு அதனால் வந்துட்டு எனக்கு தெரியாது, இதுக்கு நான் Osmo Pocket 3க்குன்னு சொல்லி தனியாகவே வந்துட்டு பேக்கேஜுன்னு தனியாக இருக்குது. அதை ஆர்டர் பண்ணிங்கன்னா அதில் தெரியும்.
ஃபுல் பேக்கேஜ் வந்துடும். மைக்லேருந்து ஸ்டாண்ட்லேருந்து எல்லா பேக்கேஜுமே வந்துடும். இது வந்து செப்பரேட்டாக ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணி செக் பண்ணி பார்த்தது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க, கவர் பண்ணது, சார்ஜு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.